அணையில குறைந்தபட்ச நீரையாவது உச்சநீதிமன்றத்திற்குப்படி மத்திய கர்நாடக அரசு கொடுக்கணும். அது குறைந்தபட்ச தண்ணியை கூட அவங்க வெள்ளத்திற்கு ஜூன் ஜூலைல கொடுக்கல. இருக்கிற தண்ணியை விட பகிர்ந்துக்கல. இதை கேள்வி கேட்க இல்ல வெள்ளெல்லாம் போதும். இங்கேயே நாங்கள் கருப்பு தண்ணியை கட்டி சத்த நேரம் அவங்க 10 நிமிஷம் பிரச்சனைக்காகவும் குடிக்கக்கூடிய தண்ணி இல்லாமல் அதுக்காகவும் நம்ம விவசாயிகள் அனைத்து விவசாயிகளும் தள்ளுபடி செய்யணும். ஓபன் பண்ணோம். பர்மனன்ட் டிபிசி முதல் ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் தட்ஸ் நாட் a big issue. எந்தெந்த வரணும் வந்து ஒரே மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அனைத்து விவசாயிகள் சார்பாக அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பாக கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு அமர்ந்து அந்த கூட்டத்தை பங்கேற்றோம். என்ன காரணம்னா உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது அப்படின்னு சொல்றோம். அவங்க தீர்ப்பு இறுதியானதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அந்த மேலாண்மை வாரியத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தில் ஒரு முடிவு சொல்லி அதுல ஜூன் மாதம் ஜூலை மாதம் இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்கள்கிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த கர்நாடக அரசு அவங்களுக்கு தேவையான குடிநீர் முதற்கொண்டு தண்ணி பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஏரிகள் எல்லாம் நிறைய தண்ணி வச்சிருக்காங்க, மோட்டாரை வச்சு பம்ப் பண்ணி கொண்டு போய். அப்ப தமிழ்நாட்டுக்கு குடிக்கனாச்சும் குறைந்தபட்ச நீரையாவது திறந்து விட்டு இப்ப அவங்க 4 டிஎம்சி கொடுக்குறாங்கன்னா அரை டிஎம்சி நாச்சும் கொடுக்கறதுக்கு மனசில்லாத கர்நாடக அரசை கண்டிக்கும், இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மத்திய அரசை கண்டிக்கும். இவ்வளவு பெரிய கொடுமையில மேகதாது அணை கட்டுறதுக்கு சாதகமான பேச்சு ஒரு மத்திய இணையமைச்சர் பேசினதை கண்டிச்சோம். கண்ணில் கருப்பு துணி கட்டி இருந்ததை கேட்டு உட்கார்ந்துருந்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வேளாண் கடன் தள்ளுபடினு ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடியான அறிவிப்பு அறிவிச்சுது. ஆட்சியாளர்களுக்கு இது சம்பந்தமா தெரியாது. துறை செயலர்களும் அந்த தலைமைச் செயலர் இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதலை பண்ணி அவங்க விவசாயிகள்கிட்ட பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சிறு விவசாயி பெரு விவசாயி எல்லா விவசாயமே 20 ஏக்கர் நட்டாங்கன்னா பெரிய அளவுல நட்டப்படுறோம், 1 ஏக்கர் நட்டவன் சிறிய அளவுல நட்டப்படுறோம். விவசாயம் பண்றதுக்கு இன்னைக்கு யார் முன்னாடி வராங்க? இருக்கிற ஐஏஎஸ் எல்லாம் எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றாங்க? எல்லாம் பணம் வருதுங்கிற பணம் மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு வேலைக்கு போனவங்க. அந்த மாதிரிதான் நீ பல பேர் வெளியேறிட்டாங்க. நாங்கெல்லாம் கடைசி விவசாயி, எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. அதனால அனைத்து விவசாயிகள் கடனையும் தள்ளுபடி பண்ணு. ஏன்னா 60-70 ஆண்டு காலமா எங்களுடைய உணவு உற்பத்தி செலவு 600 மடங்கு கூட்டியிருக்கு மத்திய மாநில அரசு. உற்பத்தி பொருளுக்கு 35 - 45 மடங்குக்குள்ளதான் விலை இருக்குது எந்த பொருளா இருந்தாலும். அதனால எங்களை ஏமாத்தினத்துக்கு கடனை தள்ளுபடி பண்ணுங்க. இனி வரும் காலங்கள்ல உரிய கடனை கொடுக்கணும்னு சொல்லி முதல்வர்கிட்ட கோரிக்கையா வைக்கிறோம். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைமைச் செயலர்களை துறைவாரி செயலர்களை வன்மையா கண்டிச்சுதான் இன்னைக்கு கருப்பு